லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கும் தொகுதிகளில் ஒன்று எடப்பாடி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி இங்கு போட்டியிடுகிறார். இங்கு பழனிசாமி 5 முறை வென்றுள்ளார், 2 முறை தோற்றிருக்கிறார். லோக்சபா தேர்தலில் 1 முறை வென்றும் 2 முறை தோற்றும் இங்கு ஆழமாக காலூன்றியுள்ளார். எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 2,74,000 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் வன்னியர் ஓட்டு மட்டுமே 48%. அதற்கு அடுத்து கொங்கு வேளாள கவுண்டர்கள், ஆதி திராவிடர்கள், நாடார்கள் ஓட்டு அதிகம். மற்ற சமூகத்தினரும் உள்ளனர். தேர்தல் வரலாற்றில் இங்கு 1967, 1971 மட்டுமே திமுக நேரடியாக வென்றது. 2006 திமுக ஆதரவுடன் பாமக வேட்பாளர் காவேரி வென்றார். மற்ற அனைத்து தேர்தல்களிலும் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுமே வென்றுள்ளன. கொங்கு வேளாளர் என்பதால் அந்த சமூகத்தின் ஓட்டும் வன்னியர் அல்லாத மற்ற சமூகத்தினரின் மொத்த ஓட்டில் 80% பழனிசாமிக்கு கிடைக்கும். பழனிசாமி முதல்வராக இருந்தபோது இந்த தொகுதியில் உள்ள கூட்டுறவு சங்க தலைவர் முதல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரை தன் சமூகத்தவருக்கே அதிகம் வாய்ப்பளித்தார். அதனால் பெரும்பான்மை வன்னியர்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர். இதனால் 2019 லோக்சபா தேர்தலில் எடப்பாடி சட்டசபை தொகுதியில் அதிமுகவை விட திமுக 8088 ஓட்டு கூடுதலாக பெற்றது. தீவிரமாக யோசித்த பழனிசாமி வன்னியர்களுக்கு கட்சியிலும் மற்ற பொறுப்புகளிலும் பதவி அளித்து நிலைமையை சரிகட்டினார். 2024 லோக்சபா தேர்தலில் இதற்கு கைமேல் பலன் கிடைத்தது. வன்னியர் ஓட்டு கணிசமான அளவு விழுந்தது. இதனால் அந்த தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் 46,320 ஓட்டு கூடுதலாக பெற்றது அதிமுக. இன்றைய நிலையில் பழனிசாமி மீதான அதிருப்தி ஓட்டை அறுவடை செய்யும் அளவுக்கு திமுகவில் மக்கள் செல்வாக்கு பெற்ற வேட்பாளர் இல்லை. தொகுதியை சேர்ந்தவரை களமிறக்கினால் அவர் விலை போகவும் வாய்ப்புள்ளது. அதனால் வெளியூர் நபரை களமிறக்க திமுக திட்டமிட்டுள்ளது. அந்த வெளியூர் நபர் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வ கணபதி என்கின்றனர் உடன்பிறப்புகள். அவர் இப்போது எம்பியாக இருந்தாலும் மாநில அரசியலில் ஆர்வம் இருப்பதால் அவருக்கு வாய்ப்பு வழங்கினால் போட்டி கடுமையாக இருக்கும் என்கின்றனர். இருவரில் யார் வென்றாலும் ஓட்டு வித்தியாசம் குறைவாகவே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் திமுகவில் பொதுக்குழு முன்னாள் உறுப்பினர் சுப்பிரமணியம், பழனிசாமியை ஏற்கனவே எதிர்த்து போட்டியிட்ட மாவட்ட துணை செயலாளர் சம்பத்குமார் ஆகியோரும் சீட் கேட்டுள்ளனர். பழனிசாமி நிற்பதால் திமுக கூட்டணி கட்சிகள் இங்கு போட்டியிட ஆர்வம் காட்டவில்லை.